அனைவருக்கும் வணக்கம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் சரி, சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கும் தமிழ் சற்று கடினமாக இருக்கும். படிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளைங்க. அதனால் அவங்களுக்கு இந்த லீவில், மே மாதம் லீவில் என்ன செய்யுங்கன்னா, தமிழில் அந்த எழுத்து வாய்ப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இக்கு கூட்டல் ஆ, கா, சரிங்களா, மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து வரும். கா, அது கா, ஞா, சா, ஞா எல்லாமே உயிர்மை எழுத்து. ஏன் இந்த எழுத்து வாய்ப்பாட்டு நான் எழுதி வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். இல்லை அந்த உங்களுக்கு அந்த விற்கும் சில கடைகளில், அதை வாங்கி வச்சும் நீங்கள் படிக்கலாம். ஏன் நான் இதை முக்கியமாக நான் உங்களை படிக்க சொல்கிறேன்னா, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, புணர்ச்சி, இலக்கணங்கள், பெரும்பாலான இலக்கணங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நம்ம புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும்னா இந்த எழுத்து வாய்ப்பாடை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 1 hour டெய்லி 1 மணி நேரமாவது நீங்கள் அந்த தமிழில் அந்த எழுத்து வாய்ப்பாடுகளை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th 12th இதுதான் பேஸ். உங்களுக்கு அப்போ அடிப்படைகளை சொல்லி தர மாட்டாங்க. இது வருமொழி, இது நிலைமொழி, இதெல்லாம் எதுவுமே சொல்லி தருவாங்க. அதுக்கான டைம் இருக்காது. 45 minutes அப்படின்னும் போது சீக்கிரமாக கடகடன் பாடத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியலைனாலும் அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கணும். இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எழுத்து வாய்ப்பாடுகளை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. என்னோட முக்கிய அட்வைஸ் இதுதான்.